ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ஸோ அந்த பேஸ் பவுலிங் ட்வின், அதாவது பும்ராவோட ட்வின்னா யார் இருப்பா அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2025 கண்டிப்பாக அவருக்கு சாலிடான ஒரு ஓவர்சீஸ் பேசர் தான் கண்டிப்பாக வந்துட்டு ட்வின்னாக வருவார். ஸோ அதில் நமக்கு 99% வந்து கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேசர் ஓவர்சீஸ் பேசர் ரெண்டு பேர்த்தையும் வச்சே ஒரு ட்வின்னை நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பும்ராவோடைய வந்து ஊர்ந்த ஒரு பிளேயர். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஃபார்மர் பிளேயர் நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா அப்படிங்கிற காம்பினேஷன் இப்போவும் சொன்னால் பல டீம்ஸுக்கு வந்துட்டு நடுங்கும். அந்த லெவலில் அந்த ஒரு காம்பினேஷன் இருந்திருக்கு. ஸோ அதே காம்பினேஷன் மீண்டும் திரும்புறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டை ரொம்ப ஷாக்கிங்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அப்போ தான் அவரோட ப்ரைம் ஃபார்ம் தெரியுது. சப்போஸ் அவர் வந்துட்டு பவர் பிளேயில் விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இது வந்து மற்ற டீம்ஸுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதனாலேயே வந்து ட்ரெண்ட் போல்ட்டை பவர் பிளேயில் பார்த்து சேஃப் ஆடிடுறாங்க. அதுக்கப்புறம் டெத்தில் அவரை போட்டு பொழந்துடுறாங்க. ஸோ இது ஃபேன்ஸும் சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மும்பைக்கு அவரை எப்படி வந்து எஃபெக்டிவ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஆல்ரெடி மும்பையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு வந்துட்டு இருந்த பிளேயர் தான் ட்ரெண்ட் போல்ட். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட் காம்பினேஷனுக்கு தான் தருவாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு பும்ரா அண்ட் ஹர்ஷதீப். ஸோ ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இயரே வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டான ஒரு மிகப்பெரிய விக்கெட் டேக்கர் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு ஹர்ஷதீப் தான். ஏன்னா டோட்டலி தலைவன் வேறு லெவல் ஒரு ஃபார்மில் இருக்காப்புல. ஸோ அந்த ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறத நீட்டாக இங்கே வந்து நமக்கு ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாரு. டீம் இந்தியாவுக்காகவும் நல்ல ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பவுலிங் அப்படிங்கிறத பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு 2 for 3 for அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு வரும் பட்சத்தில் அது கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பஞ்சாப் கிங்ஸ் அவரை ரிலீஸ் பண்ணாங்கன்னு சுத்தமாக தெரில. ஈவன் ஆர்டிஎம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு ஆல் அவுட்டாக பிட் பண்ணி எடுக்கிறதுக்கு பர்ஸ் அடுத்து செகண்டரி டீமான ஆர்சிபி கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இவர் ஆல் அவுட்டாக பிட் பண்ணுறது நம்மளால சாத்தியம் இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து ஆல் அவுட்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் எப்படியும் வந்து ஆர்சிபி உள்ள குறுக்கால பூருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் கம்மியான ப்ரைஸ்க்கு வந்தால் நம்மளே எடுத்துடலாமே ப்ரோ அப்படின்னு. கம்மியான ப்ரைஸுக்கு வந்தால் நம்ம எப்படி எடுக்க முடியாது? பஞ்சாப் கிங்ஸ் ஆர்டிஎம்மோட உட்காந்துருக்காங்க. அவங்களே வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்க் அண்ட் பும்ராவை சொல்லுவேன். ஸ்டார்க் அண்ட் பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ஸோ ஒன்றா சேர்ந்து விளாடணும் அப்படின்னு சொல்லி ஆசை அப்படிங்கிறது வந்து ஸ்டார்க் வந்து ரிவீல் பண்ணியிருந்தார் ரீசெண்டாக. ஸோ ஐ லைக் பவுலிங் வித் அலாங் வித் பும்ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அது சாத்தியப்படணும் அப்படின்னாலும் அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தால் தான் முடியும். நீங்கள் எந்த பிளேயர் பெரிய லெவல் பிளேயர் சொன்னாலும் அந்த இடத்துல மும்பைக்கு இடைஞ்சலாக இருக்கிறது பர்ஸ் ஒரு விஷயம் மட்டும்தான். ஏன்னா 45 கோடி தான் இருக்குது. ஸோ 45 கோடினா கண்டிப்பாக ஒரு 20 கோடியாவது ஸ்டார்க்குக்கு நம்ம போட்டாகணும். மீதி 25 கோடியை தான் மற்ற பிளேயர்ஸை வந்து அந்த இடத்துல பிட் பண்ணுறதுக்கு 20 கோடி தான் வச்சுக்கணும். ஸோ அந்த 20 crores அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து 2 crore பேஸ் ப்ரைஸில் வந்து பிளேயர்ஸ் ஒரு 5 பிளேயர்ஸை பேஸ் ப்ரைஸ்லேயே எடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வருவீங்க. அப்போ தான் நம்மளால் பேக்கப் அப்படிங்கிறத ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு லீகல் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது பெரிய பிளேயர்ஸை பிட் பண்ணுறதுக்கு இருந்தாலும் ஒரு பிளேயரை ஆல் அவுட்டாக பிட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு பேஸ் பிளேயர்ஸையே கூட ஹீரோவாக மாற்றக்கூடிய திறமை மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு புவி. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு அமௌண்ட்டுக்கு சோல்ட் ஆகக்கூடிய பிளேயர் தான் புவி. ஸோ பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்துட்டு ஒரு 20 கோடி 15 கோடிலாம் போக மாட்டார். ஒரு டீசெண்டாக 8 crores அப்படிங்கிற அந்த ஒரு லெவல்லையே புவியை நிறுத்திடுவாங்க. ஏன்னா புவி வந்து ரெகுலர் மெம்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமில் இல்லை. ஏன்னா ஐபிஎல் பிட்டர்ஸ் இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் டீம்களுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர ஸோ அவங்களுடைய அந்த டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் என்ன மாதிரி ஆடி இருக்கிறாரு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய லெவலில் யாரும் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்மளுடைய புவி வந்து எஃபெக்டிவாக வந்து நம்மளோட டீமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புவி அண்ட் பும்ரா அப்படிங்கிற காம்பினேஷன் கண்டிப்பாக செமையாக இருக்கும். ஏன்னா வந்து ஸோ ஓஜி பவுலிங் லைனப் அப்படிங்கிறது பேஸ் காம்பினேஷன்னா ஷமி அண்ட் பும்ராக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்துட்டு ஓடிஐயில் பார்த்து ரசித்தது அப்படிங்கிறது ஸோ பும்ரா அதுக்கப்புறம் வந்துட்டு புவிங்கிற காம்பினேஷன் தான். ஸோ டோட்டலி பும்ரா புவிங்கிற காம்பினேஷன் வந்துன்னா நிறைய பேருக்கு அது ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஓஜி பவுலிங் லைனப். ஸோ மும்பை இந்தியன்ஸில் வந்துட்டு வந்தாங்கன்னா ஸோ இந்தியன் டீமில் பார்க்க முடியாத ரீயூனியன் இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட் ஆப்ஷன் ரபாடா. ஸோ ரபாடா அண்ட் பும்ரா அப்படிங்கிறதும் நம்ம ஆர்சிபிகிட்ட இருந்து தான் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அதை வாங்குற மாதிரியான விஷயம் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் ஆர்சிபியை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு சொல்லி வச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன ஆனாலும்
எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் ரபாடா காலோட பிட் பண்ணுவாங்க. ஸோ ரபாடா நம்ம கிடச்சாருன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு பிரைமரி பேஸ் பவுலர் நம்ம கிடச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா வந்து கண்டிப்பாக 3 இயர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஆடுவார். சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. அவர் வந்துட்டு இந்த பாதியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்காது. ஸோ அதுவே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய லெவலில் ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா ஆர்ச்சர் வந்து கட்டிட்டு போனது. ஸோ அப்படி ஒரு விஷயத்தில் இருக்கும். ஸோ அதனால் வந்து டோட்டலி வந்து இப்போது இந்த ஒரு காம்பினேஷனில் ஏதாவது ஒரு காம்பினேஷன் கிளிக் ஆனால் போதும் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட பேஸ் பவுலிங் அப்படிங்கிறது ஸோ டோட்டலி எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு காம்பினேஷனை வந்துட்டு பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.